எங்கேயாவது போ, தூரமா போ. நான் ரசிக்காத இந்த உலகத்தை நீ ரசிக்கணும்டா. எங்கட நில்திய பொக்குன போற பயணம் வந்து மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் ஆயினது. இப்போ இடக்கடை பெய்த மலையில வந்து மழை பெஞ்சா சைடுக்காக நிப்பட்டு திருப்பி மழை உறைஞ்சா பிறகு திருப்பி எங்கட பயணத்தை தொடருக இப்படியே போகுது. இன்னும் ஒரு அவருக்குள்ள நில்திய பொக்குனை பற்றி சேர்ந்துட்டு எழும் இன்ஷா அல்லாஹ். இந்த நில்திய பொக்குனை போற பயணம் வந்து நாங்கள் பைக்ல வந்தோம். இதுக்கு முன்னுக்கு நாங்கள் பெட்னாக்கு வந்து பைக்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகி போனேன். அது கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர் இருக்கும். வேறொன்றுடா அதுக்கு பிறகு நான் யாழ ட்ரீ ஹவுஸுக்கு போனேன். அதுவும் பைக்கில். அது கிட்டத்தட்ட 150-160 கிலோமீட்டர் இருக்கும். சூர்யா அதுதான் ட்ரீ ஹவுஸ். நான் இந்த அவளே முச்சி கிளவி மச்சான் அக்கே அடுக்கல காண்டு அதுபோல் நாங்கள் யாழ சஃபாரி போனால் அதுவும் 150-170 கிலோமீட்டர் மட்டும் போது. இது நாங்கள் பைக்கில் வந்த எல்லைக்கு நில்திய பொக்குனுக்கு இதுவும் கிட்டத்தட்ட 150-160 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பயணம் வந்து எங்களுக்கு பெருசாக மழையோ எந்த வகையான தடங்களோ பெருசாக ஈக்கல. இதில் வந்து எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகினத்துலேருந்தே வந்து மலையிலே தான் ஸ்டார்ட் ஆகினேன். இடக்கிட மழை பெஞ்சா இன்சிட ஒரு இடத்துல ஒதுக்கு மாணிக்கிய திரும்ப மழை நின்றா அப்புறம் திருப்பி எங்களோட பயணத்தை தொடருது. இப்படியே தான் எங்களோட பயணம் போகுது. எங்களோட பயணம் இப்படி மழையிலே போகுது. மழை வந்தா நிற்கிய, வெயில் அடிச்சா போகிற. கிலோமீட்டர் வந்தாச்சு.